கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் வட இந்தியாவுக்காகவும் அங்கே இருக்கிற மாநிலங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வரீங்க. அது இல்லாமல் விசேஷமாக இந்த சபை இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலங்களுக்கு போய் ஊழியம் செய்கிற ஒரு சபை. சொல்லலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களும் அவங்க உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுது அநேக மாநிலங்களுக்கு சென்றது எனக்கு நல்லா தெரியும். அதில் பெருமைக்குரிய விஷயம், முதல் தடவை ஒரிசாவுக்கு முதல் பயணம், மிஷனரி பயணம் அவங்க ஒரிசாவுக்கு வந்தது. அது என்னுடைய நாங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல போனது ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க சிஸ்டர் அவங்க கணவரும் சேர்ந்து இப்போ கூட போயிட்டு வந்தாங்க. நினைக்கிறேன் ராஜஸ்தான் போயிட்டு நினைக்கிறத. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நான் ஒரு சபைக்கு ஊழியத்துக்காக போகும்போது அவங்க ட்ரெயினில் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஊழியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்னும் அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு இந்த சபையும் இந்த ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவோம்.